அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே கேட்டிருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 3 ட்ரையல் பேலன்ஸ், அதாவது ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன். மார்க்கம் பப்ளிகேஷன் புக்கில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், பேஜ் நம்பர் 3.17, எக்ஸசைஸ் நம்பர் 3. ஃப்ரம் த ஃபாலோயிங் ட்ரையல் பேலன்ஸ் கண்டெய்னிங் எரர்ஸ், அதாவது கீழே வந்து ஒரு ட்ரையல் பேலன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதில் வந்து நிறைய வந்து தெர் ஆர் சம் எரர்ஸ், அதில் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது. அப்போ அந்த மிஸ்டேக்ஸை வந்து நம்ம எப்படி வந்து சரி பண்ணலாம், சரி பண்ணி ஒரு கரெக்ட் ட்ரையல் பேலன்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ப்ரிப்பேர் ஏ கரெக்ட் ட்ரையல் பேலன்ஸ். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்கரெக்ட் ட்ரையல் பேலன்ஸோட டீடைல்ஸை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். வேஜஸ் அப்படின்றது வந்து எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி. அப்போ டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ் அது வந்து அப்ளை ஆகும். பேங்க் லோன் அப்படின்றது வந்து லயபிலிட்டிஸ் நேச்சர், அது கிரெடிட் சைடுக்கு போகணும். ஆனால் இங்கே டெபிட் சைடில் இருக்குது, அப்போ இதை மாற்ற வேண்டியது இருக்கும். சேல்ஸ் வந்து கிரெடிட் நேச்சர், ஏன்னா அது வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து குட்ஸ் வந்து வெளியில் போகுது. அப்போ கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்னும் போது அப்போ கிரெடிட் சைடில் வரணும். ஆனால் இந்த இடத்துல டெபிட் சைடில் இருக்குது, அப்போ இதை மாற்ற வேண்டியது இருக்குது. கேபிட்டல் வந்து லயபிலிட்டிஸ் நேச்சர், ஆஸ் யூஷுவல் கிரெடிட் சைடில் இருக்குது, அது கரெக்டு தான். பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து அசெட்ஸோட நேச்சர், அது எந்த கேட்டகரி ஆஃப் அசெட்டாக இருந்தாலும் அது டெபிட் சைடில் தான் வரணும். பர்ச்சேசஸ் அப்படின்றது வந்து குட்ஸ் கம்ஸ் டு அவர் ஆர்கனைசேஷன், அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன், ஸோ அப்போ பர்ச்சேஸ் வந்து டெபிட் சைடில் வரணும், அப்போ இது மாற்ற வேண்டியது இருக்கும். அப்போ இங்கேயே பாருங்கள் ட்ரையல் பேலன்ஸில் வந்து இன்கரெக்டாக இருக்குது. டெபிட் சைடில் 2,68,800, கிரெடிட் சைடில் 3,88,800. ட்ரையல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் டெபிட் அண்ட் கிரெடிட் கண்டிப்பாக வந்து டேலி ஆகணும். கரெக்டாக வந்தால் தான் தட் சம் இஸ் கரெக்ட். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சரி பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம எப்படி இதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கொஸ்டினில் இருக்கக்கூடிய அந்த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃப்ரேம் ஒர்க் பண்ணிப்போம். ஃப்ரேம் ஒர்க்கை ரெடி பண்ணிக்கலாம். சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த அக்கௌண்ட்ஸு, டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்சஸ்ஸு. வேஜஸில் எதுவும் பிரச்சனை கிடையாது, அதை எடுத்துகிட்டு வந்து ஆஸ் யூஷுவல் டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம், ஏன்னா அது எக்ஸ்பென்சஸ். பேங்க் லோன் அப்படின்றது வந்து லயபிலிட்டிஸ் நேச்சர், அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது வந்து சேல்ஸு, அதுவும் கிரெடிட் நேச்சர், ஏன்னா அது குட்ஸ் வந்து வெளியில் போகுது, அப்போ அதை கிரெடிட் சைடில் எடுத்துகிட்டு வந்து மென்ஷன் பண்ணிப்போம். இங்கே டெபிட்டில் இருக்குது, அப்போ நம்ம இங்கே கிரெடிட்டில் மாற்றிட்டோம். பேங்க் லோன் அது மாதிரி தான், இங்கே தப்பாக டெபிட்டில் இருக்குது, அப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்து கிரெடிட்டில் மாற்றிருக்கிறோம். நெக்ஸ்ட் கேபிட்டல், ஆஸ் யூஷுவல் கிரெடிட் சைடில் தான் இருக்குது, ஏன்னா அது வந்து லயபிலிட்டிஸ் நேச்சர், அப்போ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கிரெடிட்லேயே மென்ஷன் பண்ணிப்போம். பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து ஃபிக்ஸட் அசெட், அப்போ அசெட் நேச்சர், அது கண்டிப்பாக டெபிட் சைடில் தான் வரணும். பர்ச்சேசஸ் அப்படின்னும் போது குட்ஸ் வந்து ஆர்கனைசேஷனுக்கு உள்ளே வருது, அப்போ கண்டிப்பாக பர்ச்சேசஸ் வந்து டெபிட் சைடில் தான் வரணும். அப்போ 2,93,800 கிரெடிட் சைடில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். அதே மாதிரி பிளான்ட் அண்ட் மிஷினரி 15,000 கிரெடிட் சைடில் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், எது எதெல்லாம் வந்து டெபிட் அண்ட் கிரெடிட்டில் வர வேண்டியதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டேலி பண்ணி பார்க்கலாம். டெபிட் சைடில் வந்து 3,28,800 இருக்குது, கிரெடிட் பேலன்ஸ் வந்து 3,28,800. ஸோ ட்ரையல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் the the trial balance should be correct in both debit and credit. ரெண்டு சைட்லையுமே வந்து சேம் அமௌண்ட் வந்தால் தான் அது வந்து அந்த சம்மை வந்து கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சம்மில் வந்து ரெண்டுமே டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸு போத் ஆர் கரெக்ட், சேம் அமௌண்ட் இருக்கிறதுனால தி சம் இஸ் கரெக்ட்.